ரிச்சர்ட் ஹார்ஃபின் 4 பில்லியன் அமெரிக்கன் டாலரை அவரோட பிஸ்னஸ் மூலமாக சம்பாதிச்சிருக்கார். அவர்கிட்ட கேட்குறாங்க, இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற பணம் அனைத்தும் காணா போயிடுது, உங்களோட பிஸ்னஸ் காணா போயிடுது, இப்போ திரும்ப நீங்கள் பில்லியனர் ஆகணும்னா என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சிம்பிளான 9 ஸ்டெப்பை சொல்கிறார். அந்த ஸ்டெப்ஸை நம்மளாலையும் ஃபாலோ பண்ண முடியும், நம்மளாலையும் பில்லியனர் ஆக முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். பில்லியனர் ஆகணும்னா ஏதோ ஒரு பெரிய ஐடியாவோடு நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவர் முக்கியமான ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பில்லியனர்ஸில் பல பேர் ஒரிஜினல் ஐடியாவோடு வந்தவங்க கிடையாது, ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணவங்க தான் அப்படின்ற டேட்டாவை காட்டுறார். இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 90% பில்லியனர்ஸ் ஒரிஜினல் ஐடியாவால் பில்லியனர்ஸ் ஆனவங்க கிடையாது. ஒரிஜினல் ஐடியாவால் பில்லியனர் ஆகிறது தான் இருக்கிறதுலையே கஷ்டம். இருக்கிற ஐடியாவை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் பில்லியனர் ஆகிறதுக்கான சிம்பிளான வழி அப்படின்றதையும் சொல்கிறார். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலோ, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலோ, இல்லை ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தாலோ, அதற்கான வீடியோ கண்டிப்பாக இதுவாக இருக்கும். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதிலிருந்து நிறைய பாடத்தை நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புத்தகத்தில் நல்ல புத்தகத்தை வாரம் 2 முறை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிறைய பேர் ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுவும் இந்த மாதிரி புத்தகங்களை படித்ததுக்கப்புறம் பணம் சம்பாதிக்கிறதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறோம். இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு லாங் டேர்முக்கு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எவ்வளவு முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதற்கு ஸ்டாக் மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறது ஒரு சரியான முடிவு தான். ஆனால் நம்மளில் பல பேர் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா, எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக அந்த முதலீடை பண்ணணும் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிறதுல தான். ஏன்னா இதில் நிறைய புரோக்கரேஜ் அண்ட் ஹிடன் சார்ஜஸ் இருக்கலாம். அதனால தான் ஒரு வேல்யூவான நல்ல ஸ்டாக்கை தேர்ந்தெடுக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு நல்ல பிளாட்ஃபார்மை தேர்ந்தெடுக்கிறதும் முக்கியம். இன்னைக்கு ரீசெண்டாக கவர்மெண்ட் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் பல பேர் கோல்டை ஒரு ஃபிசிக்கல் ஃபார்ம்லையும் ஆன்லைன்லையும் வாங்கிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் இதை குறைச்சிக்கோங்க அப்படின்ற ஒரு அலர்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே போகுது. ஒரு டேட்டாவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 28,000 கோடி ரூபாய் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கவர்மெண்ட் எப்போ கோல்டை வாங்காதீங்கன்னு சொன்னதோ அப்போ போனது. இப்போ இவ்வளோ பெரிய பார்ட்டிசிபேஷன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நடக்குதுன்னா அதில் நம்மளும் ஒரு சிறிய பங்காற்றணும் அப்படின்றது முக்கியம் தான். அப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு நீண்ட காலத்துக்கு நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக பண்ணலாம் அப்படின்ற கேள்வியை கேட்டிங்கன்னா ஷூன்யாவை உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ரொம்பவே சுலபமாக இருக்கும். ஒரு சிறு குழந்தையால் கூட ரொம்ப கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ண முடியும். ஒரு சேஃபான பிளாட்ஃபார்ம் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஜீரோ புரோக்கரேஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல். ஈக்விட்டி டெலிவரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜீரோ புரோக்கரேஜ். நான் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணாத ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுறீங்க, இல்லை ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா ₹5 உங்களுக்கான சார்ஜஸ். ரொம்ப காலம் தாமதிக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தொடக்கத்தை பண்ணுங்கள். சிறிய அளவில் யோசித்து படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ண ஆரம்பிங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை உடனடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இப்போ எந்த ஒரு பிஸ்னஸ் ஐடியாவும் இல்லை, நீங்கள் இப்போது ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸை உருவாக்க போகிறீங்க. அப்போ முதல் ஸ்டெப் நீங்கள் என்ன செய்வீங்க? நான் எப்படிப்பட்ட பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்ற முடிவு எடுப்பீங்க. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு புதிய இன்வென்ஷனை பண்ணணும், ஒரு பெரிய ஐடியா நமக்கு கிடைக்கணும். எந்த பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த ஐடியாவை நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், எப்படி இன்னோவேட் பண்ணலாம், எப்படி நான் ஒரு புதிய விஷயத்தை இன்வென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இது ஒரு கற்பனை, இது ஒரு பொய் அப்படின்னு அவர் சொல்கிறார். நீங்கள் ஒரு பெரிய பிஸ்னஸை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா எடுத்த உடனே புதுசாக என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே கூடாது. இங்கே பல பிஸ்னஸை படித்து பாருங்கள். எல்லா பிஸ்னஸும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிஸ்னஸை தான் திரும்ப பண்ணியிருக்காங்க. கூகுள் அவங்க சர்ச் இன்ஜினை கண்டுபிடிக்கல. நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு மூவியை சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கல. ஃபேஸ்புக் முதல்ல சோஷியல் நெட்வொர்க்கிங்கை கண்டுபிடிக்கல. டெஸ்ட்ல முதல்ல வந்த ஒரு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிளும் கிடையாது. இப்படி எல்லா பெரிய பிஸ்னஸும் ஏற்கனவே இருக்கிற ஒரு பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க முதன்முறையாக அந்த பிஸ்னஸை கண்டுபிடிக்கல. அப்போ ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸை நீங்கள் உருவாக்கணுன்னா ஏற்கனவே என்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து காப்பி அடிக்க கற்றுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் இங்கே நம்ம காப்பி அடிக்கிறத ரொம்ப தெளிவாக கற்றுக்கணும். காப்பி அடிக்கிறதுனா என்ன? ஏதோ ஒரு நபர் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த ப்ராடக்ட்டை அப்படியே எடுத்து அதே ப்ராடக்டை ஃபஸ்ட் காப்பி பண்ணி விற்கிறது கிடையாது. இல்லை ஏதோ ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டோட தீமை அப்படியே பிடிச்சி நம்மளும் அதே தீமில் ஒன்றத்தை பண்ணி அதை வச்சு அந்த பிராண்ட் தான் நம்ம அப்படின்ற மாதிரி நடிக்கிறது கிடையாது. அப்போ காப்பி அடிக்கிறதுனா என்ன?
இந்த ஆத்தர் காப்பிங்னு எதை சொல்கிறாருன்னா, ஒரு பிஸ்னஸை பாருங்கள், அந்த பிஸ்னஸ் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத கவனிங்க, அந்த பிஸ்னஸ் மாடலை பார்த்து அதை அப்படியே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். ஒரு பிஸ்னஸ் கஸ்டமரோட எந்த தேவையை பூர்த்தி பண்ணுது அப்படின்றத பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் எப்படி பணம் சம்பாதிக்குது அப்படின்ற அந்த மாடலை பாருங்கள். ஒரு பிஸ்னஸ் கிட்ட கஸ்டமருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பாருங்கள். அதே நேரத்தில் ஒரு பிஸ்னஸ் கிட்ட கஸ்டமருக்கு எது பிடிக்கல, எது வலியை தருது அப்படின்றதையும் கண்டுபிடிங்க. முதல் 3 விஷயம், கஸ்டமருக்கு எந்த தேவையை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க, கஸ்டமர்கிட்டேருந்து எப்படி பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க, கஸ்டமருக்கு எதெல்லாம் பிடிச்சிருக்கு, இந்த 3 விஷயத்தை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. 4வது விஷயம், எதெல்லாம் பெயின் தருது, எதெல்லாம் வலி தருது, எதெல்லாம் கஸ்டமருக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் இப்போ மாற்ற போகிறீங்க. அதுதான் இவர் பைவட் அப்படின்னு சொல்கிறார். காப்பி முதல்ல பண்ணணும், அதுக்கப்புறம் அதில் நீங்கள் தொடர்ந்து பைவட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க. பைவட் பண்ணுறதுனா என்ன? ப்ரைஸிங்கில் ஏதாவது மாற்ற போகிறீங்களா, பிராண்டிங்கில் ஏதாவது மாற்ற போகிறீங்களா, இல்லை அந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஃபீச்சரை நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்களா, ப்ராடக்டோட டிசைனை மாற்ற போகிறீங்களா, இல்லை நீங்கள் எப்படி ஆப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத மாற்ற போகிறீங்களா, இப்படி ஏதாவது ஒரு ஃபீச்சர்ஸை தொடர்ந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க போகிறீங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை உருவாக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கேட்கணும்? இது கஸ்டமருக்கு தேவையா, இதுக்கு கஸ்டமர் பணம் கொடுப்பாங்களா, இப்படி கொடுக்கக்கூடிய பணத்தை தொடர்ந்து அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, இந்த 3 கேள்வியை கேளுங்க. இந்த 3 கேள்விக்கு ஏதாவது ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் ஆன்சர் கொடுத்துருந்தா அந்த பிஸ்னஸை தேர்ந்தெடுத்துக்கோங்க உங்களுக்கு வருன்ற பட்சத்தில். இதே விஷயத்தை தான் ரிச்சர்ட் ஹார்பின் அவரோட ஹோம் சர்வ் அப்படின்ற பிஸ்னஸில் கொண்டு வந்தார். ஹோம் சர்வ் அப்படின்ற பிஸ்னஸ் மாடல் என்னென்னா, வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அதாவது நம்மளோட ப்ளம்பிங்கில் ஒரு பிரச்சனை வருது, எலக்ட்ரிக்கல் அப்ளைன்ஸில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, ஒயரிங்கில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா அவங்க வந்து சரி செஞ்சு கொடுத்துட்டு போவாங்க. இப்படிப்பட்ட பிஸ்னஸ் மாடலே கிடையாது அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் இந்த பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிச்சர்ட் ஹார்பின் இதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணார்? அதே பிஸ்னஸ் மாடல் தான், ஆனால் ஒரே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் தான் ஒரு புக் பண்ணிவிட்டு சரி செய்யணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் மாதம் ஒரு சின்ன சப்ஸ்கிரிப்ஷனை கட்டினா போகிறோம், அந்த மாதத்தில் என்ன பிரச்சனை வருதோ அவங்க வீட்டுக்கே வந்து சரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ திடீர்னு ஒரு ப்ளம்பிங்கில் பிரச்சனை வருதுன்னா ஒரு 10,000 கட்டுற மாதிரி நமக்கு ஆகும். அதுக்கு பதிலாக மாதம் வெறும் ஒரு 500 இல்லை 499 அப்படி நீங்கள் கட்டினீங்கன்னா எவ்வளவு ரூபா பிரச்சனை வந்தாலும் அவங்க வந்து சரி செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதை கேட்குறதுக்கு நமக்கு ரொம்ப நல்ல விஷயம் மாதிரி தான் தோணும். ஏன்னா எப்போ நான் இப்படி ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை கட்டி வச்சுட்டனோ, என் வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அப்படின்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க தேவையில்ல. எல்லா பொருளையும் பார்த்து கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பைப்பு உடச்சிடுவாங்க, இதை உடச்சிடுவாங்க அப்படின்னு நான் கவலை பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 400 ரூபாயோ இல்லை 500 ரூபாயோ நான் கட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் நிம்மதியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் உடஞ்சா கூட அவங்க வந்து சரி செஞ்சு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையில் இருப்பேன். ஆனால் உண்மையாக பொருட்கள் உடையுமானா ரொம்ப உடையிறது கிடையாது. அப்போ நிறைய பேர் இதை புக் பண்ணுறாங்க, அவங்க ஆனால் கம்மியாக தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய லாபத்தையும் அவர் சம்பாதிச்சார். இருக்கிற அதே பிஸ்னஸ் தான், இருக்கிற அதே பிஸ்னஸ் மாடல் தான், ஜஸ்ட் எப்படி அதை விற்க போகிறோன்ற அந்த ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜியையும் சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக அவர் மாற்றினார். அப்போது ஒரு பிஸ்னஸ் மாடலை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா என்ன செய்ய போகிறீங்க? ஏற்கனவே எந்த பிஸ்னஸ் மாடல் ஒர்க் ஆகிட்டு இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறீங்க. அந்த பிஸ்னஸ் மாடல் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத கவனிக்க போகிறீங்க. அந்த பிஸ்னஸ்ட்டை ஏன் மக்கள் பொருள் வாங்குறாங்க, ஏன் பணம் கொடுக்குறாங்க, ஏன் அதை நம்புகிறாங்கன்றத புரிஞ்சிக்க போகிறீங்க. அதில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அடுத்து கவனிக்க போகிறீங்க. அந்த பிரச்சனைகளை உங்களால் சரி செய்ய முடியுமா அப்படின்ற கேள்வியை நீங்கள் கேட்க போகிறீங்க. சரி செய்ய முடியும் அப்படின்னா உங்களோட வேலை அதை நீங்கள் சரி செய்ய போகிறீங்க, உங்களோட பிஸ்னஸில் அதை நீங்கள் அடாப்ட் பண்ண போகிறீங்க. இதை பண்ணதுக்கப்புறமும் தொடர்ந்து அந்த பிஸ்னஸை ரிஃபைன் பண்ணிக்கிட்டே வர போகிறீங்க. இதை எவ்வளவு சீக்கிரம் உங்களால் செய்ய முடியுமோ செய்ய போகிறீங்க. ஐடியா கிடைக்கட்டும் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாமல் இப்படி இருக்கிற ஐடியாவில் எதை இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்றத குயிக்காக கண்டுபிடிச்சிங்கன்னா சீக்கிரமே உங்களால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும், சீக்கிரமே உங்களால் ரெவன்யூவை ஜென்ரேட் பண்ண முடியும், சீக்கிரமே நீங்கள் அதில் தொடர்ந்து முன்னேறவும் செய்வீங்க. அப்போ என்கிட்ட இருக்கிற அனைத்து பணமும் காணா போய் நான் சீக்கிரமே பில்லியனர் ஆகணும் அப்படின்னா முதல்ல இதை தான் செய்வேன்னு அவர் சொல்கிறார். 2வது ஸ்டெப், இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸை நடத்திக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் கட்டாயம் உங்களுக்கு இன்னும் அதிகமான பணம் அப்படின்றது தேவைப்படும். நிறைய பேரை நான் ஹையர் பண்ணி ஆகணும், இல்லை புது டெக்னாலஜியை நான் கொண்டு வந்தாகணும், இல்லை பிஸ்னஸை இன்னும் பெருசாக்கி ஆகணும், வேறு இடத்துக்கு இதை நான் கொண்டு போய் ஆகணும், ஒரு குளோபலாக எடுத்துகிட்டு போய் ஆகணும், இப்படி பல விஷயத்துக்கு உங்களுக்கு பணம் தேவைப்படும். இது எல்லாத்தையும் உங்களாலேயே பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக இது எல்லாத்தையும் உங்களால் பண்ண முடியும். ஆனால் ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் ஸ்லோவாக பண்ண முடியாது. அங்கே உங்களுக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயமே ஸ்பீட் அப்படின்றது தான், வேகன்றது தான். அப்போ வேகமாக இது எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கணும்னா உங்கள் கையில் இருக்கிற பணம்ன்றது எப்போவுமே பத்தாது. அப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் பிடிக்கணும். உங்களுக்கு முதல் போடக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுத்தே ஆகணும். வெளியிலேருந்து ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் இன்வைட் பண்ணியே ஆகணும். அந்த இன்வெஸ்டர் எப்போ வராரோ அப்போ தான் நீங்கள் சீக்கிரமாக $1 பில்லியன் நோக்கி போக போகிறீங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா உங்கள் பிஸ்னஸில் ஒரு ஷேரை கொடுத்துட்டு ஒரு நபர்கிட்ட இருந்து காசை வாங்கிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட
கிட்ட ஒரு கடன் வாங்குற மாதிரி தான். இப்படி அடுத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பணத்தை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா இங்கே 2 விதமான பணம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டாகணும். முதல்ல வெறும் பணம் மட்டும்தான். ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் ஒரு லோன் வாங்கலாம். இல்லை ஏதோ ஒரு நபர் என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நீ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு நான் தரேன் அப்படின்னு பணத்தை தரலாம். அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து லாபம் வருதா வரலையான்ற கேள்வியை மட்டும் அவர் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். வெறும் பணத்தை மட்டுமே கொடுத்துட்டு எனக்கு வட்டியை கொடு, இல்லைனா எனக்கு லாபத்தை காட்டு, எனக்கு கணக்கு காட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் வெறும் பணத்தை மட்டும் கொடுக்குறார். இந்த பணம் பெருசாக உங்களுக்கு உதவ போகிறது கிடையாது. 2வது வகையான பணம் தான் ஒரு புத்திசாலித்தனமான பணம். இது வெறும் பணம் மட்டும் நமக்கு கிடைக்காது, இங்கேருந்து ஒரு அறிவும் நமக்கு கிடைக்கும், நிறைய வாய்ப்புகளும் கிடைக்கும். உதாரணத்துக்கு உங்களோட துறையில் நிறைய நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதர், அவர் உங்கள் மேலே பணம் போட்டார் அப்படின்னா அவர் வெறும் எனக்கு பிஸ்னஸ் ஸ்டேட்மெண்ட்டை காட்டு, எவ்வளவு லாபம் பண்ண, எவ்வளவு வியாபாரம் பண்ண அப்படின்ற கேள்வியை மட்டும் கேட்க மாட்டார். திடீர்னு லாபம் கம்மியாக வந்ததுன்னா நீ இதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு ஒரு ஐடியா கொடுப்பார். திடீர்னு உங்களால் வியாபாரம் பண்ண முடியல, ஒரு பொருளை விற்க முடியல அப்படின்னா அவர் ஒரு ஐடியாவை கொடுப்பார். உங்கள் பிஸ்னஸை தொடர்ந்து வளர்க்கறதுக்கு அவர் உதவி பண்ணுவார். இல்லைனா இன்னொரு வகையான நபர்கள் இருக்காங்க. அவங்க பெரிய நபராக இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க முடியும், அதாவது அவங்க உங்களோட வாடிக்கையாளராக இருக்க முடியும். இல்லைனா இவங்களாம் உங்களோட வாடிக்கையாளர் அப்படின்னு உங்களோட வாடிக்கையாளரை நோக்கி அவங்களால அழைச்சிட்டு போக முடியும். அப்படிப்பட்ட நபரும் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம். இங்கே வெறும் பணம் மட்டும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது, வாய்ப்பும் கிடைக்குது, அறிவும் கிடைக்குது. இப்படிப்பட்ட இன்வெஸ்டரை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணுமா. இவரே இவரோட ஹோம் சர்வ் அப்படின்ற அந்த பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்டராக பிடிக்கிறார். அந்த இன்வெஸ்டர் யாருன்னா சவுத் ஸ்டாஃப் வாட்டர் அப்படின்ற ஒரு கம்பெனி. அவங்க அந்த இடத்துல இருந்த ஒரு மிகப்பெரிய வாட்டர் சப்ளை கம்பெனி. அப்போ வாட்டர் சப்ளை அவங்க தான் பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் பிரச்சனை வருது, எந்தெந்த இடத்துக்குலாம் நான் வாட்டர் சப்ளை பண்ணுறேன் அப்படின்ற டேட்டாவை இவருக்கு கொடுக்க முடியும். அப்போது இவரால் அந்த இடத்துல நல்ல பிஸ்னஸாக பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்டரை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கணும். இன்வெஸ்டர் வரதோட முக்கியத்துவம் வெறும் பணம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது. சில சமயம் எனக்கு பணமே தேவையில்லைனாலும் இவர் போயிட்டு இன்வெஸ்டரை அடைவேன் அப்படின்னு சொல்கிறார். எதனால? எப்போ என்ன நம்பி ஒரு பெரிய நபர் பணம் போட்டிருக்காரோ அது எதை காட்டுது? என்னோட பிஸ்னஸை நம்பலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை காட்டுது. என் பிஸ்னஸ்க்கு ஒரு நம்பகத்தன்மையை அது கொடுக்குது. பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயமே நம்பகத்தன்மை தான். நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இவர் முதலீடு பண்ணியிருக்காருன்னு ஒரு பெரிய பிஸ்னஸை நான் சொன்னேன்னா என்னோட பிஸ்னஸை அவரோட பிஸ்னஸ் அளவுக்கு நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க. நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு மைக்ரோசாஃப்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா உடனடியாக அதை பல பேர் நம்புவாங்க. அப்போ இன்வெஸ்டரை பணத்துக்காக மட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்காமல் சில சமயம் இந்த நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காகவும் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். ஆனால் சில பேர் இப்படி இன்வெஸ்டரை தேர்ந்தெடுக்கிறப்போ ஒரு விஷயத்தை தப்பாக சொல்லிடுவாங்க. அது என்னென்னா, எப்போ நான் ஒரு இன்வெஸ்டரை உள்ளே கொண்டு வரணும், என்னோட பிஸ்னஸில் ஷேர் போயிடுது, என்னோட முடிவெடுக்கும் திறன்லேருந்து கொஞ்சம் நான் இழக்க ஆரம்பிச்சிடுறேன், இல்லைனா என்னோட பிஸ்னஸ் ப்ராஃபிட் இன்னொருத்தவருக்கு போக ஆரம்பிச்சிடுது, ஒட்டுமொத்த பிஸ்னஸ் ப்ராஃபிட்டும் நானே வச்சுக்கிறது தானே நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்லணும்னா சில நேரத்தில் ஒரு கேக்கை காப்பாற்றுறதுக்கு அந்த கேக்லேருந்து சில ஸ்லைஸ் எடுத்து அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும். யோசிச்சு பாருங்கள், என்னோட பிஸ்னஸோட வேல்யூ 1 கோடி ரூபாய், அதை மொத்தமாக நானே வச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்கிட்ட 1 கோடி ரூபாய் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு இன்வெஸ்டரை நான் கூப்பிடுறேன். இந்த பிஸ்னஸ்லேருந்து வெறும் 20% நான் வச்சுக்கிறேன், 80% நான் எல்லாருக்கும் பிரித்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்னா 1 கோடியில் 20% வெறும் ஒரு 20 லட்சம் ரூபாய் தான், அப்போ எனக்கு என்னோட வேல்யூன்றது குறையுது அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். ஆனால் அப்படி நடக்க போகிறது கிடையாது. இப்படி என்னோட பிஸ்னஸ் ஷேர் அடுத்தவங்கள்ட்ட கொடுத்ததுனால என்னோட 1 கோடி பிஸ்னஸ்ன்றது 1000 கோடி பிஸ்னஸாக மாறப்போகுது. அப்படி மாறும்போது என்னோட 1 கோடி ரூபான்றது 200 கோடியாக அங்கே மாறப்போகுது. இப்படி இன்வெஸ்டரை நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா எப்படி இன்வெஸ்டரை பிடிப்பீங்க? எப்போ ஒரு நபர் உங்கள் மீது இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலும். எப்போ ஒரு நல்ல இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைப்பாங்கன்னா, என்னோட பிஸ்னஸில் நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், என்னோட பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு எப்படி லாபம் கிடைக்குன்றதை என்னால் அடித்து சொல்ல முடியும் அப்படின்றத உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாத உங்களோட பாட்டிக்கு உங்களால் 3 நிமிஷத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா ஒரு இன்வெஸ்டர் உங்களுக்கு கிடைக்க போகிறாருன்னு அர்த்தமா. இதுதான் இவர் தி கிராண்ட் மதர் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். உங்களோட பாட்டிக்கு உங்களோட பிஸ்னஸை 3 நிமிஷத்தில் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா, பிஸ்னஸ்னால் என்னன்னே தெரியாத ஒரு நபருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு இன்வெஸ்டர் கிடைக்க போகிறார், நல்ல இன்வெஸ்டர் கிடைக்க போகிறார். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிற இன்வெஸ்டர் ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம் இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. ரொம்ப புரியாத விஷயத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான விஷயத்தை நீங்கள் செய்யணும், அது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பணத்தை கொடுக்கணும். ஒரு இன்வெஸ்டர் உள்ளே வராருன்னா பணத்துக்காக தான் வராருன்றதை புரிஞ்சுக்கணும். ஆனால் இப்படி வரக்கூடிய இன்வெஸ்டரில் ஒரு மோசமான இன்வெஸ்டர் இருப்பார். அவர் தான் இவங்க வல்ச்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை வல்ச்சர் இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு இன்வெஸ்டர் உங்கள்கிட்ட வராருன்னா நீங்கள் அவரை முதல்ல இன்டர்வியூ பண்ண கற்றுக்கணும். உங்களை கண்டிப்பாக அவங்க இன்டர்வியூ பண்ணுவாங்க, நீங்கள் அவரை இன்டர்வியூ பண்ணணும். இன்டர்வியூவில் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி,
நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த பிஸ்னஸ் தோற்று போகிற நிலைமைக்கு போணுது, அப்போவும் இல்லை இவருக்காக நான் துணை நிற்பேன் அப்படின்னு எந்த 3 பிஸ்னஸ் மேன் கூட நீங்கள் நின்றுருக்கீங்க, அவரோட பேரை மட்டும் சொல்ல முடியுமான்னு கேளுங்க. அப்படி 3 பேர் அவங்களால சொல்ல முடியலன்னா அவங்க கூட நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் போகக்கூடாது. ஒரு இன்வெஸ்டர் வராருன்னா நியாயமானவராக இருக்கணும், நாணயமானவராக இருக்கணும். உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட கஷ்ட காலத்துலேயும் உங்கள் கூட இருக்கணும். கஷ்ட காலத்தில் கைவிடக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் தேவையில்லை. அப்போ கஷ்ட காலத்தில் அவங்க கூட இருந்ததுக்கான சில சான்று அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாகணும். இன்னும் சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்வெஸ்டரை இவர் அடையிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, பொதுவாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறப்போ பேஷன் அப்படின்னு சொல்லுவோம், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம், இப்படி பல விஷயத்த சொல்லுவோம். அதனால ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் பிஸ்னஸோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அது பணத்தை ஜென்ரேட் பண்ணணும். பணத்தை ஜென்ரேட் பண்ணாமல் நான் பேஷனுக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருந்தேன்னா கொஞ்ச நாளில் பிஸ்னஸ்ன்றது இறந்து போயிடும். எப்போ ஒரு இன்வெஸ்டர் வராரோ அவர் தொடர்ந்து என்னோட ட்ராக்கில் வச்சுக்கிட்டு இருப்பார். நான் பேஷனுக்காக ஒர்க் பண்ணாலும் அதை கைவிடாமல் பணத்தை சம்பாதிக்கணுன்றதையும் நான் நினச்சிக்கிட்டே இருப்பேன். இல்லைனா அவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தோணும். என்னை டிசிப்ளினாக வச்சுக்கிறதுக்காக ஒரு இன்வெஸ்டர் தேவைன்னு சொல்கிறேன். அப்போது 2வது ஸ்டெப் என்ன? பில்லியனர் ஆகணும்னா 2வது ஸ்டெப் உங்களோட பிஸ்னஸ்க்கு உடனடியாக ஒரு நல்ல இன்வெஸ்டரை தேடி பிடிக்கணும். 3வது ஸ்டெப் தான் கோச்மெண்ட். கோச்மெண்ட் அப்படின்ற வார்த்தை புதுசாக இருக்கே, என்ன அர்த்தம் அப்படின்னு டிக்ஷனரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை இருக்கவே போகிறதில்ல. ஏன்னா இவரே உருவாக்கின ஒரு வார்த்தை. கோச்சிங் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட்டை தான் இவர் கோச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்து ரன் பண்ணிட்டீங்க, அந்த பிஸ்னஸை பெருசாக்கணும் அப்படின்றதுனால ஒரு இன்வெஸ்டரை உள்ளே கொண்டு வந்துட்டீங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம், அந்த பிஸ்னஸை இதுக்கு மேலே உங்களால் கையாள முடியாது அப்படின்ற உண்மை தான். சில சமயத்தில் இதை நம்ம பார்த்துட்டா நல்ல விஷயம். சில சமயத்தில் நம்ம இதை பார்க்குறதே கிடையாது. நம்மளால் இந்த பிஸ்னஸை இன்னும் மேனேஜ் பண்ண முடியும்னு நம்பிக்கிட்டே இருப்போம். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னா கோச்மெண்ட் அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாகணும். பொதுவாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேரை வச்சு நீங்கள் வேலை வாங்கணும். அந்த 10 பேரை நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை வாங்கிடலாம். இப்போ அந்த 10 பேர் 50 பேராக மாறுவாங்க. அங்கே நீங்கள் கடினமான உழைப்பை போட்டு தூங்காமல் வேலை செய்கிறது மூலமாக அந்த 50 பேர்கிட்ட வேலை வாங்கிடலாம். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அது 500 பேர் 5000 பேருன்னு மாறியே ஆகணும். ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸை உருவாக்கணும்னா அப்போ 500 பேர் 5000 பேரை மேனேஜ் பண்ணுறதுலாம் இவ்வளவு நாள் நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதை வச்சு மேனேஜ் பண்ணவே முடியாதுன்ற உண்மையை எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் பார்க்குறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த கோச்மெண்ட் அப்படின்றதோட அர்த்தத்தை புரிஞ்சுப்பீங்க. உங்களால் செய்ய முடியாது, வெளியிலேருந்து ஒரு கோச் தேவைன்றதை புரிஞ்சுப்பீங்க. இந்த ஆத்தர் உங்களுக்கான யோடாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறார். ஸ்டார் வார்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதில் யோடான்ற ஒரு பெரிய வயசான ஒரு ஆள் இருப்பார். அவர் தான் அங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு தலைவர் மாதிரி இருப்பார், ஒரு பெரிய ஞானி மாதிரி இருப்பார். அந்த யோடாவை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவர் தான் உங்களோட சேர்மேனாக இருக்க போகிறார். இவர் சேர்மேனை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை பார்ப்பாராம். ஒன்று, அவரோட தலைமுடிலாம் நிறச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. 2வது, அவர் ஏற்கனவே பல வருஷம் ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியை மேனேஜ் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கணும்னு சொல்கிறார். தலைமுடி நிறச்சிருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவருக்கு அவ்வளோ வயசாக இருக்கணும், அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட சேர்மேன் இவருக்காக வேலை செய்யக்கூடாது அப்படின்னும் சொல்கிறார். ஒரு சேர்மேனை உங்களோட கம்பெனிக்கு நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு வேலை செய்யக்கூடாது, அவர் உங்கள்கிட்டயே கேள்வி கேட்கணும். அந்த அளவுக்கு அவருக்கு உரிமை இருக்கணும். உங்கள்கிட்டயே நீங்கள் வருத்தப்படக்கூடிய, உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய கேள்வியே கேட்கணும். உங்களை கொஞ்சம் அவர் அன்கம்ஃபர்டபுளாக மாற்றுறதுக்கு தயங்கவே கூடாது. அவ்வளோ உரிமையை நீங்கள் கொடுக்கணும். சிம்பிளாக சொல்லணுன்னா உங்களை விட 10 வருடம் இதில் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதாவது நீங்கள் ஒரு பில்லியனர் ஆகணும் அப்படின்னா ஒரு பில்லியனரை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஏற்கனவே அடைஞ்சவங்களை தேர்ந்தெடுக்க போகிறீங்க. இது மட்டும் பத்தாது, ஒரு 2 வீக் ரூல் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். 2 வீக்ஸ் ரூல் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவையும் உங்களோட இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரொம்ப பெரிய தலை சிறந்த நபரை உங்களோட பிஸ்னஸ்க்கு காசு கொடுத்து கூப்பிட போகிறீங்க. ஒரு 2 வாரம் உங்கள் பிஸ்னஸ்க்கு அவர் வரப்போகிறார். வந்து என்ன வேலை செய்வார்? எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். உங்களோட பிஸ்னஸை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறாரு, கவனிச்சுக்கிட்டே இருக்க போகிறார். 2 வாரம் உங்கள் பிஸ்னஸை முழுமையாக கவனிச்சுட்டு 2வது வாரம் முடிவில் அவர் உங்கள்கிட்ட ஹானஸ்டான ஃபீட்பேக்கை கொடுக்க போகிறார். உங்களை அது கொல்லவே செஞ்சாலும், அந்த அளவுக்கு காயப்படுத்தக்கூடிய ஒரு ஃபீட்பேக்காக இருந்தாலும் அதை அப்படியே அவர் சொல்ல போகிறார். எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் அப்படியே அவர் மனசில் பட்டதை உங்கள் பிஸ்னஸில் என்ன பார்த்தாரோ அதோட ஃபீட்பேக்கை கொடுக்க போகிறார். இதெல்லாம் வேலைக்காகும், இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்றத சொல்ல போகிறார். உங்களால் இதை செய்ய முடியாது, உங்களுக்கு
இது மட்டும்தான் வருது, நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு அவர் அட்வைஸ் பண்ண போகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆடிட்டரை ஒவ்வொரு 6 மாதத்துக்கும் நீங்கள் கட்டாயம் உங்கள் பிஸ்னஸ்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். இப்படிப்பட்ட கோச்செல்லாம் கூட்டிகிட்டு வரதோட முக்கியமான காரணம் என்ன? அது பணத்தை அதிகமாக சம்பாதிச்சு தரும், பிஸ்னஸை இன்னும் மேம்படுத்தும் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸை அது சரி செய்யும். உங்களை எமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாக அது வச்சுக்கும். பொதுவாக சின்ன கம்பெனியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஒரு டிக்டேட்டராக இருக்கணும், ஒரு சர்வாதிகாரியாக இருக்கணும். நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு கட்டுப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஆனால் பிஸ்னஸ் பெருசாக போகுது அப்படின்னா அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. அங்கே ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு தலைவனாக தலைவியாக நீங்கள் மாறியே ஆகணும். அப்படி மாறணுன்னா ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ன்றது தேவை. அதை தானாக வளர்த்துக்க முடியாது, ஒரு கோச்சுன்றவங்களோட உதவி கட்டாயம் தேவை. அப்போ ரொம்ப குழப்பம் நிறைந்த பயம் நிறைந்த ஒரு சூழலில் அமைதியாக இருக்கிறது எப்படின்ற சைக்காலஜியை கற்றுக்கணுன்னா ஒரு கோச் தேவை. அவர் சொல்லுவார், அமைதியாக இரு, இதை செய், இதை செய்யாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட கோச் தேவை. நம்ம என்ன நினச்சிடுவோம் அப்படின்னா, கோச்னா ரொம்ப காஸ்ட்லி, இன்னொரு நம்பருக்கு நான் ஏன் போய் காசு கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் என்னோட ஈகோ என்னை அழிக்கிறத விட ஒரு கோச் பெருசாக அழிச்சிட மாட்டார். என்னோட ஈகோனால், என்னோட அறியாமையினால் நான் இழக்க போகிற பணத்தை விட ஒரு கோச்சுக்கு கொடுக்குற பணம் பெருசுலாம் கிடையாது. அது ரொம்ப சின்ன தொகை தான். அதனால் எப்போவுமே ஒரு நல்ல கோச்சை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். இதை நான் பிஸ்னஸ்க்கு மட்டுமே சொல்ல மாட்டேன், நீங்கள் உங்கள் லைஃபுக்குமே சில கோச்சை எடுத்துக்கிட்டாகணும். சில விஷயங்களுக்கு பணம் கொடுக்கணும், அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஒரு புத்தகம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் போய் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட விஷயத்துக்கு கொஞ்சமாக பணம் கொடுக்க தயங்காதீங்க. ஏன்னா அது தெரியாமல் நீங்கள் இழக்க போகிற பணத்தை விட அது ரொம்பவே கம்மி தான். இப்படி ஒரு பிஸ்னஸ்க்கு நீங்கள் கோச் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கணும். இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல கோச்சையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. ஒரு பெரிய கோச்சை உங்களோட பிஸ்னஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா எவ்வளவு சம்பளம் அப்படின்னு அவர் கேட்கவே மாட்டார். ஏன்னா எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் அவருக்கு பார்த்தவே பார்த்தாது. அப்போது சம்பளத்தை தாண்டி அவர் சில விஷயத்தை கேட்பாருன்றதை புரிஞ்சுக்கணும். முதல் சீட்டில் எனக்கு இருக்கை வேணும் அப்படின்றத கேட்பார். இந்த பிஸ்னஸோட முக்கியமான நபராக நான் இருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார். ஒரு ஹீரோவாக இருக்கணும்னு நினைப்பார். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதற்கான இடத்தை நீங்கள் கொடுக்கும்போது தான் அப்படிப்பட்ட கோச் கிடைப்பார். அவர் தான் பிஸ்னஸை ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸாக ஆக்குவார். சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் $1 பில்லியன் பிஸ்னஸ் ஆகிடாது. 4வது ஸ்டெப், மார்க்கெட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்றத கட்டாயம் கற்றுக்கிட்டாலும். மார்க்கெட்டிங் இல்லாமல் மற்ற எல்லா விஷயம் இருந்தாலும் உங்களோட பிஸ்னஸ் $1 பில்லியன் போய் தொட போகிறதே கிடையாது. மார்க்கெட்டிங் பற்றி நீங்கள் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? இவரோட பிஸ்னஸ் மூலமாக கற்றுக்கிட்ட சில முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. இன்றைக்கி ரொம்ப ரிலவெண்ட்டான விஷயத்தையும் சொல்கிறார். நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, மார்க்கெட்டிங் அப்படின்னா ஆன்லைனில் மார்க்கெட்டிங் பண்ணுறது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதை மட்டும் செஞ்சோன்னா அது பெரிய ஆபத்துன்னு சொல்கிறார். ஒரே ஒரு சேனல் மூலமாக மட்டும்தான் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன்னா அது எப்போ வேணாலும் போகலாம். ஸோ எப்போ வேணாலும் என்னோடய பிஸ்னஸ்க்கு அது பாதிப்பு ஏற்படுத்தலாம். அப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பிரிக், கிளிக், பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் ஒரு கல்லால் ஆன, அதாவது ஃபிசிக்கலான மார்க்கெட்டிங்கும் பண்ணணும், கிளிக் அதாவது கம்ப்யூட்டரில் இன்டர்நெட்டில் அதுலேயும் மார்க்கெட்டிங் பண்ணணும், பேப்பர் மூலமாகவும் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொல்கிறார். முதல்ல ஃபிசிக்கலாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுனா என்ன? நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு பேனர் அடிக்கிறது மட்டும் கிடையாது. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பண்ணுற எல்லா இடத்துலையும் உங்களோட ஒரு பிராண்டுன்றது தெரியணும். இப்போ நம்ம ரோட்டில் பார்க்குறோம், ஜொமேட்டோ ஓட்டுறவங்கலாம் ஜொமேட்டோவோட டிஷர்ட் போட்டிருக்காங்க, ஸ்விக்கி டிஷர்ட் போட்டிருக்காங்க. இவரோட பிஸ்னஸ்க்கு அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணுவார். இப்போ வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, இல்லை வீட்டில் வந்து ஒரு ப்ளம்பிங் ஒர்க்குக்காக இவரோட பிஸ்னஸ்லேருந்து ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வரக்கூடிய வண்டி கொண்டு அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்துலேயும் இவரோட பிராண்டிங்கிறது இருக்கும். தொடர்ந்து மக்கள் ஃபிசிக்கலாக இவரோட பிராண்டை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, லோகோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில், கூகுளில் நீங்கள் ஆட் ரன் பண்ணுறது, உங்களுக்கான ஓன் வெப்சைட்டையும் பில்ட் பண்ணுறது, ஒரு ஆப்பை பில்ட் பண்ணுறது, இப்படி கம்ப்யூட்டரில் உங்களோட ப்ரெசன்ஸ் கட்டாயம் இருந்தாகணும். உங்களை புக் நவ் அப்படின்ற ஒரு பட்டன் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்களோட பிஸ்னஸோட வளர்ச்சின்றது குறைய போகுது. 3வது பேப்பர். இது ரொம்பவே வித்தியாசமான ஒன்றா எனக்கு தோணுச்சு. பேப்பரை வச்சும் நீங்கள் கட்டாயம் மார்க்கெட்டிங் பண்ணணுமா? உங்கள் பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நபர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு போகிறாரா, அவருக்கு ஒரு கார்டை கொடுங்க, இல்லை ஒரு பேக்கை கொடுங்க, இல்லைனா ஒரு பில்லை கொடுக்குறீங்க. இது எல்லாமே ஹை குவாலிட்டி பேப்பரில் ஆயிருக்கணுமா? ஒரு பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸாக சின்ன பிஸ்னஸானு நம்ம சப்கான்ஷியஸாக எதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவோன்னா, அவங்க எப்படிப்பட்ட பில் கொடுக்குறாங்க, அதோட பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அவங்க எப்படிப்பட்ட பேக் கொடுக்குறாங்க, அந்த பேக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதில் இருக்கிற பேப்பர் குவாலிட்டி எப்படி இருக்குது, அது எந்த துணியால் ஆனது, அது நம்மளால் ரீயூஸ் பண்ண முடியுமா, இப்படி அவங்க கொடுக்கக்கூடிய பேப்பரோட குவாலிட்டியை வச்சு அது பெரிய பிஸ்னஸாக சின்ன பிஸ்னஸானு தீர்மானிக்கிற ஒரு சைக்காலஜி நம்மள்ட்ட இருக்கான். அதனால் தொடர்ந்து நல்ல குவாலிட்டி பேப்பரை பயன்படுத்தணுமா, அது ரொம்ப முக்கியம் ஒரு மார்க்கெட்டிங்க்கு. 2வது ஹேலோ எஃபெக்ட்னு ஒன்று சொல்கிறார். உங்களோட பிராண்டிங்கை நீங்கள் அசோசியேட் பண்ணுறது மூலமாக உங்களோட பிராண்டை பெருசாக்க முடியும். அதாவது ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பெரிய பிராண்டை வச்சுக்கிட்டு இருக்கார். இப்போ அவர்
அவர் கூட உங்களால் அசோசியேட் ஆக முடியும் அப்படின்னா அவர் கூட நீங்கள் அசோசியேட் ஆகணும். ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் கூட உங்களால் அசோசியேட் ஆக முடியும்னா ஆரம்பத்தில் அசோசியேட் ஆகி அவங்க கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்க கூட சேர்ந்து நீங்கள் பிராண்ட் பண்ணணும், ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா மேபி உங்களால் ஒரு ஜொமேட்டோ கூட ஸ்விக்கி கூட ஒரு பார்ட்னர் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்களோட நேமை வச்சு நீங்கள் மார்க்கெட் பண்ணணும். ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்ச பிராண்டை பீப்புள் நோட்டீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களோட பிராண்டை ஞாபகம் வச்சுப்பாங்க. ஸோ பெரிய பிஸ்னஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்கள யூஸ் பண்ணி உங்களோட மார்க்கெட்டிங்கை நீங்கள் பண்ணணும். இப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணுறதோட முக்கியத்துவம் என்னன்னா, இந்த ஆத்தர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். ஒரு நபருக்கு ஒரு தேவை ஏற்படுது, உடனடியாக அவர் யார்கிட்ட போய் பொருள் வாங்குவார்னா நல்ல பிஸ்னஸ் யாரு, நான் இருக்கிறதுலே பெரிய பிஸ்னஸ் யாரு அப்படின்லாம் பார்க்க மாட்டாராம். கடைசியாக யாரை நம்ம 7 தடவை பார்த்தோம் அப்படின்னு தான் அவர் யோசிப்பாராம். அதாவது உங்களோட பிஸ்னஸை, லோகோவை, பிராண்டை ஒரு நபர் தொடர்ந்து 7 வாட்டி பார்த்துட்டாரு அப்படின்னா அடுத்த தடவை அவருக்கு அந்த தேவை ஏற்படும் போது டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்துடுவாராம். ரொம்ப அவர் ரிசர்ச் பண்ண போகிறது கிடையாது. அப்போ தொடர்ந்து நம்மளை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்துட்டே இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம ஃபிசிக்கலாக இருக்க போகிறோம், ஆன்லைனில் இருக்க போகிறோம், பேப்பர்லேயும் இருக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான இன்னொரு அட்வைஸாக பண்ணுறார். நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்லேருந்து நிறைய பொருட்களை கொடுக்கணும். அதாவது ஒரு பேக் கொடுக்குறீங்க, உங்கள்கிட்ட பொருள் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு பேக் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு என்வலப் கொடுக்குறீங்க அப்படின்னா எதை கொடுத்தாலும் அதை அவங்க தொடர்ந்து யூஸ் பண்ண முடியுமான்ற கேள்வியை கேட்கணும். ஒரு பேக்கை வெறும் பேப்பரில் கொடுக்காம ஒரு துணியில் கொடுத்தீங்கன்னா அவங்க திரும்ப திரும்ப அதை யூஸ் பண்ண போகிறாங்க. திரும்ப திரும்ப அவங்க யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து உங்களுக்காக அவங்க மார்க்கெட்டிங் பண்ண போகிறாங்க. திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது பொருளை கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டு அதை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப முக்கியமாக ஒரு மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியணும். கஸ்டமர் அக்விசிஷன் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமர் வரத்துக்கு நான் மார்க்கெட்டிங் பண்ணி பிடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணுறேன் அப்படின்றது. ஒரு 7 ரூபா செலவு பண்ணுறேன், ஆனால் அவர் வந்துட்டு எனக்கு ஒரு 700 ரூபா சப்ஸ்கிரைப் பண்ணுறாரு அப்படின்னா அது நல்ல பிஸ்னஸ். எப்போவுமே கஸ்டமரை அடையிறதுக்காக பண்ணக்கூடிய செலவு அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய லாபத்தை விட ரொம்பவே கம்மியாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது ஒரு மேஜிக்கல் வெண்டிங் மிஷின், ஒரு மேஜிக்கல் ஏடிஎம். அதில் கம்மியாக 7 ரூபாயை போட்டு 700 ரூபா நமக்கு வெளில வரத்துக்கு சமம். அப்படிப்பட்ட மார்க்கெட்டிங்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தொடர்ந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். உங்கள் பிஸ்னஸை $1 பில்லியன் பிஸ்னஸாக மாற்றணுன்னா அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய 5வது ஸ்டெப் என்னென்னா, வேலையை விட்டு நிற்கிறது. உங்களோட பிஸ்னஸில் இதுக்கு மேலே நீங்கள் வேலை செய்யக்கூடாது. ஃபவுண்டர் பேரடாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. எந்த ஸ்கில், எந்த திறமை உங்களை ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஓனராக வச்சுக்கிட்டு இருந்ததோ அதே திறமை, அதே ஸ்கில் உங்களை ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸாக கொண்டு போய் சேர்க்காது. சொல்லப்போனால் எந்த ஸ்கில் உங்களை ஒரு நல்ல ஸ்டார்ட் அப் ஓனராக வச்சுக்கிட்டு இருந்ததோ, ஃபவுண்டராக வச்சுக்கிட்டு இருந்ததோ அதே ஸ்கில் தான் உங்களை ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸை அடைய விடாமல் தடுக்கவே செய்யும். அப்போ முதல்ல செய்ய வேண்டியது அந்த இடத்துலேருந்து நீங்கள் விலகிட்டு அந்த இடத்துக்கு தகுதியான இன்னொரு நபரை நியமிக்கிறது தான். இப்படி நான் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை எல்லாத்துக்கும் இன்னொரு புது நபரை நான் ஹையர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ நம்ம உடனே யோசிக்கிறது என்னென்னா, என்ன மாதிரி சிறப்பாக யாராலையுமே பண்ண முடியாது, நான் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இதை பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம எல்லாருமே அப்படி தான் நினைப்போம், அது உண்மையும் கூட. சில சமயத்தில் இவ்வளவு நாள் நம்ம அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால நம்ம தான் சிறப்பாக செய்வோம். இன்னொரு நபர் நம்மளை மாதிரி ஒரு 80% தான் செய்வார்னு வச்சுப்போமே, அப்போ கூட நல்ல விஷயம்தான். 80% செஞ்சால் போகிறோம், அவர் அந்த வேலைக்கு வைங்க. போக போக அவர் கட்டாயம் கற்றுப்பார், அவருக்கான ஒரு ஸ்டைலை உருவாக்கிப்பார். வெறும் ஒரு 20% அட்வான்டேஜுக்காக உங்களோட நேரத்தை நீங்கள் வீணடிக்கக்கூடாது, உங்களோட ஃபோக்கஸை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. உங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே இதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிக் பிளானுக்காக தான் இருக்கணுமே தவிர பிஸ்னஸை நடத்திக்கிட்டு இருக்கிறதுலையே இருக்கக்கூடாது. அப்போ உங்களை ரீப்ளேஸ் பண்ண ஒரு நபர் வரணும், அவர் உங்கள் அளவுக்கு ஒரு 80% சிறப்பாக வேலை செஞ்சால் போகிறோம், மீதி 20%னால பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம், போக போக அவர் கற்றுப்பார். இப்படி ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிளேயர்லேருந்து கோச்சிலேருந்து ஓனராக மாறணும். முதல்ல ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பிளேயராக இருப்போம், அந்த பிஸ்னஸில் எல்லா வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம், அந்த பிஸ்னஸே நம்ம இல்லைனா நடக்காத மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கோச்சாக மாறுவோம், அந்த பிஸ்னஸை மேனேஜ் மட்டும் பண்ணுவோம், எப்படி வேலை செய்யணும்னு இன்னொரு நபர் எடுத்து அவருக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருப்போம். ஆனால் கடைசியாக நம்ம எங்கே போய் சேரணும்னா ஓனராக மாறணும். நம்மளோட கோச் வேலையை கூட இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்துடணும், மேனேஜ்மெண்ட் வேலையை கூட இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்துடணும். வெறும் ஓனராக மட்டும்தாங்க நீங்கள் இருக்கணும். சிம்பிளான ஒரு டெஸ்ட்டை சொல்கிறாரு, பஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். பஸ் டெஸ்ட்னா என்ன? நீங்கள் இப்போ ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, திடீர்னு வந்து ஒரு பஸ் இடிச்சிடுது, நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு இதுக்கப்புறம் பிஸ்னஸ் பக்கமே போக முடியாது அப்படின்னு ஆயிடுச்சுன்னா உங்கள் பிஸ்னஸ் என்ன ஆகும்? அது வளருமா, அப்படியே இருக்குமா, இல்லை பிஸ்னஸ் இல்லாமல் போயிடுமா? வளரும் அப்படின்னா நல்ல பிஸ்னஸை உருவாக்கிட்டீங்க, அது $1 பில்லியன் உங்களை கூட்டிகிட்டு போகும். ஆனால் அப்படியே இருக்கும், இல்லை வந்து பிஸ்னஸே இல்லாமல் போயிடும் அப்படின்னா அது $1 பில்லியன் நோக்கி போகாது. அங்கே நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருக்கீங்க, அங்கே ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் இல்லை. இப்படி உங்களை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆள் எடுக்கிறப்போ அங்கே கம்மியான விலைக்கு யார் கிடைப்பாங்க, ரொம்ப சீப்பாக யார் கிடைப்பாங்கன்னு தேடவே கூடாது. இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ஆளை எடுக்க முடிஞ்சால் நீங்கள் எடுத்துடணும். உங்கள் பிஸ்னஸில் ஒரு பெரிய ஷேர் போதுனாலும்
பரவாயில்ல. ஏன்னா எப்போ நீங்கள் அதிகமான பணத்தை கொடுக்குறீங்களோ பெரிய பிஸ்னஸாக அது மாறப்போகுது. பெரிய பிஸ்னஸ் எவ்வளவு பே பண்ணுறாங்களோ அதே சேலரியை நீங்கள் கொடுக்குறப்போ நீங்களும் அதே மாதிரி பிஸ்னஸாக மாற போகிறீங்க. அப்போ ஏற்கனவே ஒரு பெரிய பிஸ்னஸில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரை அதிக சேலரி கொடுத்து நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு கொண்டுட்டு வாங்க. இது ஒரு செலவு கிடையாது, பணத்தை வீணடிக்கிறது கிடையாது. இதுதான் உங்களுக்கு லாபத்தை கட்டாயம் சம்பாதிச்சு கொடுக்க போகுது. இங்கே நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், இப்படி புதுசாக ஆள் எடுக்கிறப்போ அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா மட்டும் பத்தாது. அவருக்கு விஷன் இருக்கா, அவருக்கு உங்கள் பிஸ்னஸ் மீது ஒரு ஆர்வம் இருக்கா, உங்கள் பிஸ்னஸை எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அவரும் நினைக்கிறாரா, இதை பார்த்துட்டு தான் ஒரு நபரை உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுக்கணும். உங்களோட பிஸ்னஸ் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த தேவை ஏற்படும். அதுதான் 6வது ஸ்டெப். உங்களோட பிஸ்னஸை நீங்கள் குளோபலாக எடுத்துகிட்டு போயே ஆகணும். மற்ற கண்ட்ரிக்கு உங்களோட ப்ராடக்ட் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி ஆகணும், இல்லை உங்களோட சர்வீஸ் அங்கே நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்படி நான் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன தோணுது? என்னோடய பொருளை நான் இன்னொரு நாட்டுக்கு விற்க போகிறேன் அப்படின்னா இங்கேருந்தே பொருளை அனுப்பிச்சிடலாம், அங்கே அவங்க விற்றுப்பாங்க. இல்லை இங்கேருந்து என்னோடய எக்ஸ்பர்ட் டீமை அனுப்பிச்சி வைக்கலாம், அங்கே அவங்க போய் என்னோடய பிஸ்னஸை செட் பண்ணுவாங்க. இங்கேருந்து நான் எம்ப்ளாயீஸ் அனுப்பி வைக்கலாம், இங்கே இருக்கிறதுலையே சிறந்த மேனேஜரை நான் அனுப்பி வைக்கலாம் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் இதுதான் நம்ம யோசிக்கிறதுல இருக்கக்கூடிய தப்புன்னு இவர் சொல்கிறார். இவருமே இதே தப்பாக பண்ணாராம். இவரோட பிஸ்னஸை அமெரிக்காவுக்கு இவர் மாற்றணும்னு நினைக்கிறார், அங்கேயும் கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆரம்பத்தில் யூகேயில் ஸ்டார்ட் பண்ணார். அமெரிக்காவுக்கு இவரோட பிஸ்னஸ் அப்படியே எடுத்துகிட்டு போகும்போது தெரியுது அங்கே அது வேலைக்கே ஆகலையாம். யூகேயில் எவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக போணுச்சோ அதுக்கு அப்படியே எதிர்மாறாக அமெரிக்காவில் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ தான் இவர் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு, நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்றது எல்லா இடத்துக்கும் வேலைக்காகும், நம்மளோட பிஸ்னஸ்ன்றது எல்லா இடத்துக்கும் வேலைக்காகும். ஆனால் கலாச்சாரம் அப்படின்றது மாறிக்கிட்டே இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய ரெகுலேஷன் மாறும், அங்கே இருக்கக்கூடிய லா மாறும், அங்கே மக்கள் எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்றதும் மாறும். அப்போ அப்படியே கார்பன் காப்பி என்னோடய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சேன் அப்படின்னா அங்கே அது வேலைக்காக போகிறது கிடையாது. என்னோடய பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகலாம், பிஸ்னஸில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போ சொன்ன எல்லா விஷயமும் ஒரு பிஸ்னஸில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக போய் அங்கே வேலைக்கு ஆக போகுது. ஆனால் கல்ச்சர்ன்ற ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. அப்போ எப்போவுமே இங்கேருந்து எம்ப்ளாயியை எக்ஸ்போர்ட் பண்ணி அங்கே பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் ஹையர் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படி முதன்முறை உங்களோட பிஸ்னஸ்க்கு நிறைய பெரிய மனிதர்களை நீங்கள் ஹையர் பண்ணிங்களோ, வேலைக்கு எடுத்தீங்களோ, அவங்கள பொறுப்பில் உட்கார வச்சிங்களோ, அதே மாதிரி புது நாட்டுக்கு போனீங்கன்னா அங்கேயும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பெரிய நபர்களை நீங்கள் கண்டுபிடிச்சி வேலைக்கு எடுத்தே ஆகணும். இப்படி வேலைக்கு எடுக்கிறது எதனால்? அவங்க அங்கே இருக்கக்கூடிய மொழியை பேசுவாங்க, அவங்களோட கலாச்சாரத்தை புரிஞ்சுப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக அவங்கள நீங்கள் வேலைக்கு எடுக்கும் போதே உங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ் இந்த ஊரில் வேலைக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்றத சொல்லிவிடுவாங்க. எல்லா பிஸ்னஸும் எல்லா நாட்டிலையும் வேலைக்கு ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அப்போ அந்த ஊரை சார்ந்த மனிதர்களை நீங்கள் வேலைக்கு எடுக்கும்போது தான் அந்த பிஸ்னஸ் அங்கே வேலைக்கு ஆகுமா ஆகாதான்றதே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா இது கண்டிப்பாக வேலைக்கு ஆகும் அப்படின்னு நீங்கள் பிளைண்டாக ஓடிக்கிட்டு இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் தான் தெரியும் இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கவே கூடாதுன்னு. நீங்கள் வேணால் சொல்லலாம், என்னோடய பிஸ்னஸை நான் குளோபலாக எடுத்துகிட்டு போகிற ஐடியாலே இல்லை, நான் குளோபலாக எடுத்துகிட்டே போக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆத்தர் சொல்கிறாரு, கட்டாயம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா. எதனால்? நிறைய பணம் சம்பாதிக்க, ரெவென்யூவை அதிகப்படுத்த, ப்ராஃபிட் அதிகப்படுத்த அப்படின்றது கிடையாது. எப்போ வேறு நாடு வேறு இடத்துக்கு உங்களோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அப்போ நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. நீங்கள் ஆரம்பித்த இடத்துலையே பிஸ்னஸ் இன்னும் அதிகமாக வளரும் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இந்த பிஸ்னஸை நீங்கள் வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க. அப்படி பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து பாடத்தை கற்றுக்கிட்டு இங்கே தமிழ்நாட்டில் ஆரம்பத்தில் ஆரம்பித்த பிஸ்னஸ் ரொம்ப பெருசாக வளருமா. இவர் லைஃப்பில் பார்த்ததே சொல்கிறார். இவர் யூகேயில் தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறார், அதுக்கப்புறம் அமெரிக்காவில் அங்கேயும் ஆரம்பிக்கிறார். அமெரிக்காவில் பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருக்கிற டீம் மார்க்கெட்டிங்கை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணுறாங்க, ரொம்ப சிறப்பாக மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத கவனிக்கிறாரு. அதை பார்த்து யூகே டீமில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை அவர் மாற்றுறாரு. அதன் மூலமாக இன்னும் அதிகமாக வளருது. ஃப்ரான்ஸுக்கு பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவங்களோட ஆப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜிலாம் வித்தியாசமாக இருக்குது. அவங்க ரொம்ப எஃபெக்டிவாக ஆப்ரேட் பண்ணுறாங்க, ரொம்ப கம்மியாக காசு செலவு பண்ணி பிஸ்னஸை நடத்துகிறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை திரும்ப யூகேக்கு கொண்டு வந்தால் இந்த பிஸ்னஸ் வளருது. அப்போ இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் வளரணுன்னாலே நீங்கள் இன்னும் பல இடத்துக்கு போய் பிஸ்னஸ் பண்ணி ஆகணும். அங்கேருந்து புது புது பாடத்தை நீங்கள் கட்டாயம் கற்றுப்பீங்க. இப்படி பிஸ்னஸை பல இடத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னா அங்கே இன்னொரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும். எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஓனாக போக முடியாது. அந்த இடத்துல உங்களுக்கு ரிலவெண்ட்டான வேறு என்ன பிஸ்னஸ் இருக்குன்னு பார்த்து ஒரு பார்ட்னர்ஷிப்பில் போகிறது தான் இருக்கிறதுலே நல்ல விஷயம். ஏற்கனவே அவங்களுக்கு அங்கே ஒரு விசிபிலிட்டி இருக்கும், நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், புரிதல் இருக்கும், நிறைய பாடத்தை கற்று வச்சுட்ருப்பாங்க. அவங்க கூட பார்ட்னர்ஷிப்பில் போகிறது தான் இருக்கிறதுலே சிறந்த வழி. ஆனால் ஒரு விஷயத்தை மறந்துடக்கூடாது. இப்படி புது இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா முதல் 6 மாதத்துக்கு அந்த இடத்த கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அங்கே என்ன நடக்குது, அவங்களோட கலாச்சாரம் எப்படி இருக்குது, அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து அங்கே பிஸ்னஸை மாற்றிக்கிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு நீங்கள் பெருசாக எந்த ஒரு ப்ராஃபிட்டும் எதிர்பார்க்கக்கூடாது. 6 மாதத்துக்கு பெருசாக எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. 6 மாதம் கவனிப்புன்றது இருக்கணும். அதுக்கப்புறம் தான் முடிவுகள் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிசல்ட்டும் வர ஆரம்பிக்கும்.
இப்போ நீங்கள் பிஸ்னஸை நடத்திக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் பிஸ்னஸ் நல்லா போகுதா இல்லையான்றதை எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க? அதாவது சரியான பாதையில் தான் உங்கள் பிஸ்னஸ் போகுதா? உங்கள் பிஸ்னஸ் இப்போது $1 பில்லியன் நோக்கி போகுதா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி இருக்குது? நிறைய வழி இருக்குது. ஆனால் சர்க்காஸ்டிக்கான ஒரு பதில் இவர் சொல்கிறாரு. அதுதான் போர்டம். உங்களுக்கு எப்போ போர் அடிக்க ஆரம்பிக்குதோ உங்கள் பிஸ்னஸ் சரியாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தமாக. பொதுவாக பிஸ்னஸ் பெருசாகிடுச்சுன்னா நிறைய பேர் அதை பார்த்துக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பார்த்தா ரொம்ப ருட்டீன் ஜாபாக இருக்கும், ரொம்ப போர் அடிக்கிற விஷயமா இருக்கும். எப்போ அப்படி போர் அடிக்குதோ பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி நடக்கும்போது நம்ம ஒரு தப்பான விஷயத்தை செஞ்சிடுவோம். அது என்னென்னா ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறார். ஷைனி ஆப்ஜெக்ட் சிண்ட்ரோம்னா புதுசாக நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி ரெவல்யூஷனரி ப்ராடக்ட்டை கொண்டு வரலாம், எந்த மாதிரி புதுமையான இன்னோவேஷனை பண்ணலாம் அப்படின்னு நம்ம நிறைய திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடிக்ட் ஆகி புது மாற்றங்களை கொண்டு வர ஆரம்பிப்போம். அதுவே நம்மளோட பிஸ்னஸை கொண்டுடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ போர் அடிக்க ஆரம்பிக்குதுன்னா அந்த போரிங்கான வேலையை செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய மாற்றத்தை இப்போ நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடாது. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மாற்றத்தை நம்ம கட்டாயம் கொண்டு வரணும். ஒரு பிஸ்னஸ் மாடலை இன்னொரு இடத்துலேருந்து எடுக்கிறோம். அப்போ அதை ஒரு புதுமையான பிஸ்னஸாக மாற்றணும்னா நிறைய பைவட் பண்ணணும். தொடர்ந்து நீங்கள் மாற்றத்தை கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். எது வேலைக்காகுதுன்னு பார்த்துட்டே இருக்கணும். ஆனால் பிஸ்னஸ் பெருசானதுக்கப்புறம் இதை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது. நீங்கள் நினச்ச மாதிரிலாம் செய்யக்கூடாது. அப்போ இவர் சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் 100% ஒரு துறையை மேம்படுத்துறதை விட எல்லா துறையையும் ஒரு சதவீதம் மேம்படுத்துறதுக்காக சிந்திக்கணும். இப்போது என்னோடய மார்க்கெட்டிங்கை நான் 100% மாற்ற போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது டேஞ்சராக போய் முடியலாம். அதுக்கு பதிலாக என்னோடய மார்க்கெட்டிங்கை 1% நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, என்னோடய ஆப்ரேஷனை 1% நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, கஸ்டமர் சர்வீஸை நான் 1% எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சிந்திச்சிங்கன்னா பெரிய ரிஸ்க் இருக்காது. ஆனால் தொடர் முன்னேற்றம் அப்படின்றது வரும். அப்போ இங்கே ரெவல்யூஷன் அப்படின்றது தேவையில்லை, ஒரு பெரிய புரட்சி தேவையில்லை. இங்கே தேவையானது எவல்யூஷன், ஒரு பரிணாம வளர்ச்சி. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கப்புறம் வளரணும். பெருசாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிறது அனைத்தும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பெரிய ப்ராடக்ட் லான்ச்சை விட நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய செயலை கொஞ்சம் கொஞ்சமாக மேம்படுத்துறது பெட்டர்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய ப்ராடக்டை லான்ச் பண்ணி பெரிய லாபத்தை சம்பாதிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. நினைக்கலாம், அதை ரொம்ப சேஃபாக நீங்கள் செய்யணும். பல பரிசோதனைக்கு அப்புறம் தான் அதை செய்யணுமா வேணாமான்ற முடிவெடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு தனியாக டீமை அமைச்சு தனியாக கம்மியான பட்ஜெட்டில் செய்கிறது நல்லது. மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கவே கூடாது. இந்த ஆத்தர் அவரோட பிஸ்னஸில் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டே போயிடுவீங்க. பல மணி நேரம் உட்காந்து கஸ்டமர் ஃபோன் காலை கேட்டுக்கிட்டே இருப்பாராம். அவங்களோட கால் சென்டரில் நிறைய கஸ்டமர் கால் பண்ணி பேசுவாங்க. என்னெல்லாம் பேசிட்டாங்கன்னு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்பாராம். எவ்வளவு போர் அடிக்கும். இப்படி காலை தொடர்ந்து கேட்டு ஒரு 30 செகண்ட் கஸ்டமரோட டைமை சேவ் பண்ண முடியுமா? எல்லாரும் கால் பண்ணால் 2 நிமிஷம் பேசுகிறாங்க, 1.5 நிமிஷத்துலேயே நம்மளால் பதில் கொடுத்து முடிக்க முடியுமா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டே இருப்பாராம். ஜஸ்ட் 30 செகண்ட் சேவ் பண்ணுறதுக்காக 3 நாள் தொடர்ந்து உட்காந்து கால் கேட்டுக்கிட்டே இருப்பாராம். என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு எஸ்ஓபியை உருவாக்கிடுவார். அதாவது ஒரு மார்க்கெட்டிங் பண்ணணுன்னா இப்படித்தான் நீங்கள் பண்ணணுன்ற எஸ்ஓபின்றது இருக்கும். இவங்களோட பணியாள் ஒரு வீட்டுக்கு போகிறாங்க, அங்கே போய் ஒரு க்ளீனிங் பண்ண போகிறாங்கன்னா கதவை எப்படி தட்டணும், கதவை திறந்துட்டு உள்ளேருந்து வரக்கூடிய கஸ்டமருக்கு நீங்கள் எப்படி க்ரீட் பண்ணணும், என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது, வேலையை முடிச்சுட்டு எப்படி சுத்தம் பண்ணணும், முடிச்சுட்டு வெளியே வரப்ப என்ன சொல்லணும், வெளியே வந்துட்டு என்ன செய்யணும் அப்படின்ற எல்லாத்துக்கும் எஸ்ஓபி இருக்கும். தொடர்ந்து உட்காந்து இப்படி எஸ்ஓபியை டிஃபைன் பண்ணிகிட்டே இருப்பாராம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை பண்ணிகிட்டே இருப்பாராம். அதாவது எழுதப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், எல்லாரும் என்ன செய்யணுன்றது அதில் எழுதியிருக்கும். யாராவது ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்களா, அப்போ எழுதுனதில் என்னது தப்பு இருக்கா அப்படின்றத பார்த்து அதை சரி செய்யணும். இந்த தப்பு திரும்ப நடக்கக்கூடாதுன்னா நம்மளோட டாக்குமெண்ட் எப்படி மாறணும்னு சிந்திக்கணும். இப்படி தொடர்ந்து டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, சிஸ்டம் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ரொசீஜரை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்னோவேஷனே பண்ணக்கூடாது அப்படின்னு இவர் சொல்லலை. இன்னோவேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்கியான விஷயம். ஸோ அதை ரொம்ப சேஃபாக அப்ளை பண்ணணும். அதற்கான தனியான பட்ஜெட், தனியான டீம் இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு உங்களோட பிஸ்னஸில் இருக்கிற எல்லா துறையிலையும் ஒரே நேரத்தில் இன்னோவேட் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் அடுத்த நாள் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8வது ஸ்டெப், நீங்கள் பிஸியாக இருக்கிறத குறைச்சிக்கிட்டாகணும். எந்நேரமும் ஏதாவது ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்றதை விட இப்போ நீங்கள் எதெல்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான நிலையை நீங்கள் தொட்டிருப்பீங்க. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற லிஸ்ட் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்கணும். என்ன செய்யணுன்ற லிஸ்ட்டை விட இந்த லிஸ்ட் ரொம்பவே முக்கியம். அப்படி என்னெல்லாம் செய்யக்கூடாது, இவர் எந்த ஒரு மீட்டிங்கும் தேவையில்லாமல் அட்டன் பண்ணுறது கிடையாது. இப்போ இவர் ஒரு பெரிய $1 பில்லியன் பிஸ்னஸோட ஓனர்னா நிறைய பேர் இவரை இன்வைட் பண்ணுவாங்க. நிறைய கான்ஃபரன்சஸ்க்கு போக வேண்டிய வேலை வரும். அப்படி எதையுமே இவர் அட்டன் பண்ணுறது கிடையாது. இப்போ ஒரு $1 பில்லியன் பிஸ்னஸை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஒவ்வொரு வினாடிக்கும் இருக்கக்கூடிய மதிப்புன்றது ரொம்ப பெருசு. அப்போ அந்த வினாடியை நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்காக கொடுத்தீங்கன்னா அது அதை விட அதிகமான பணத்தை திரும்ப பெற்று தரணும். அப்படி ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத ஒரு இடத்துக்கு இவர் போகவே மாட்டார். அந்த செயலை பெருசாக செய்யவே மாட்டார். அப்போது இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி
ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் எஸ் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நான் ஒரு இடத்துல சரின்னு சொல்கிறேன்னா அதுக்கு என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குது, அதாவது ஒரு இடத்துல சரின்னு சொல்கிறது மூலமாக வேறு எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்கு என்னால் சரி சொல்ல முடியல அப்படின்றத கவனிக்கணும். நான் சின்ன சின்ன இடத்துக்கெலாம் சரி சொன்னேன்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு என்னால் சரி சொல்ல முடியல அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இதை விட ரொம்ப முக்கியமாக இவர் ஒரு ப்ராப்ளம் சால்வராக இருக்கிறத நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கம்பெனியில் நிறைய பிரச்சனை வரும், எந்த ஒரு பிரச்சனையையும் இவர் தீர்க்கக்கூடாது அப்படின்ற முடிவு எடுத்திருக்காராம். ஏன்னா பிரச்சனையை தீர்க்கறதுக்கு தான் நம்ம நிறைய பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சுருக்கோம். அப்போ அந்த இடத்துல பிரச்சனையை நம்ம தீர்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை சார்ந்து இருக்கிறதுக்கான ட்ரைனிங்கை தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இவரோட நாட் டு டூ லிஸ்ட்டில் எது ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடாதுன்றது தான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இவர் முன் வந்து தீர்க்கறது கிடையாது, அவங்களோட டீம் மட்டும்தான் தனியாக தானாக தீர்த்தாகணும். இது மட்டும் கிடையாது, இவரோட நாட் டு டூ லிஸ்ட்டில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதுதான் அட்ஜசன்ட் பிஸ்னஸை பண்ணக்கூடாது அப்படின்றது. இவரோட பிஸ்னஸ்ன்றது ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் மாடலாக இருக்குது. அதாவது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டுருச்சுன்னா அதை சரி செய்கிறதுக்கான ஒரு பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காரு. இந்த பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தோணும், அப்போது கிச்சனுக்கு ரீஒர்க் பண்ணுறதை நம்ம பண்ணலாம், இன்டீரியர் டிசைன் பண்ணலாம், கிச்சனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் சேல் பண்ணலாம் அப்படின்லாம் நமக்கு யோசிக்க தோணும். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் அட்ஜசன்ட் பிஸ்னஸ் தானே தவிர நம்மளோட பிஸ்னஸ் கிடையாது. இவரோட பிஸ்னஸ் மாடல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டில் நடக்குது. அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸோ இல்லை ப்ராடக்ட் செல்லிங் பிஸ்னஸோ கிடையாது. பக்கத்துலேயே இன்னொரு பிஸ்னஸ் இருந்தாலும் அது நம்மளோட பிஸ்னஸ் மாடலுக்குள்ளே பொருந்தி போகாமல் போகலாம். அப்போ அதற்காக தேவையில்லாமல் அதுக்குள்ளே போகக்கூடாதுன்றதையும் நாட் டு டூ லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியமாக பல மீட்டிங்கை இவர் அட்டன் பண்ணுறது கிடையாது, தேவையில்லாத மீட்டிங்க்கு போக மாட்டார். இவரோட கேலண்டர் ரொம்ப டிஃபைன்டாக இருக்குது. முக்காவாசி நேரம் டீப் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார். எந்த மாதிரி வேலைகளில் டீப் ஒர்க் பண்ணுவார்னா அதுதான் ஸ்டெப் 9. 9வது ஸ்டெப், ஃபைனல் ஸ்டெப், உங்களோட கேரக்டரை பத்திரமா பார்த்துக்கிறது, உங்களோட பிஸ்னஸோட கேரக்டரை பத்திரமா பார்த்துக்கிறது. 2011-12 இவரோட பிஸ்னஸில் ஒரு பெரிய பிரச்சனை வருது. கோர்ட் கிட்டத்தட்ட 30 மில்லியன் பவுண்டை ஃபைனாக கேட்குது. இவரோட ஸ்டாக் வேல்யூ குறையுது, எல்லாரும் இவரை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உடனடியாக அவர் என்ன செய்கிறாருன்னா CEO பதவியிலேருந்து கீழே இறங்குறாரு. எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இந்த பிஸ்னஸ்லேருந்து நான் கொஞ்சம் விலகி இருக்கிறேன் அப்படின்னு 2 வருஷத்துக்கு விலகி இருக்கார். அப்போ தான் முக்கியமான பாடத்தை கற்றுக்கிறாரு. நம்ம பிஸ்னஸோட கேரக்டர்ன்றது ரொம்ப முக்கியம். பிஸ்னஸ் வந்து ஒரு எத்திக்கலான வேலை செயல்படணும், நம்மளோட கேரக்டரும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத கற்றுக்கிறேன். அப்போ நம்மளை வழி நடத்தக்கூடிய விஷயம் நம்மளோட வேல்யூஸாக இருக்கணும். எப்படிப்பட்ட கேரக்டரை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எப்படிப்பட்ட கேரக்டரை பிஸ்னஸ்க்கு கொடுக்குறோம், கஸ்டமர் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லித்தர ஒரு வேல்யூவாக இருக்கலாம். இன்டெகிரிட்டி ரொம்ப முக்கியம், நாணயம் ரொம்ப முக்கியம், தைரியமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்றதெல்லாம் இவர் வேல்யூஸை டிஃபைன் பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ பிஸ்னஸ்க்கு வேல்யூஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அதை வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஆரம்பத்துலேயே இந்த வேல்யூஸ் எல்லாம் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஆனால் 9வது ஸ்டெப்பாக இதை சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், எப்போ உங்களோட பிஸ்னஸ் கொஞ்சம் வளர்ந்துட்டோ அப்போ இந்த வேல்யூஸை மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகன்றதுனால தான் இதை கடைசி ஸ்டெப்பாக சொல்கிறேன். இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இது இருந்தால் தான் $1 பில்லியன் பிஸ்னஸாகவே இருக்கும். இந்த வேல்யூஸ் எப்போவுமே ஒரே விஷயமா இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களோட பிஸ்னஸ் வளர வளர வேறு வேறு வேல்யூஸை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் அடிப்படையான வேல்யூஸ் சில இருக்கணும். தொடர்ந்து அதுக்கு மேலே அடுக்கப்பட்ட வேல்யூஸ்ன்றது மாறிக்கிட்டேவும் வரலாம். ஸோ இந்த விஷயத்தை தான் இந்த புத்தகத்தில் கற்றுக்கிட்டேன். ஓவராலாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற 9 ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல ஒரு நல்ல பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கிறப்போ ஏற்கனவே ஒர்க் ஆகக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாடலை காப்பி அடிக்கிறது தப்பு கிடையாது. அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வளர்கிறதும் தப்பு கிடையாது. பிஸ்னஸ் வளர வளர உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டார் தேவை. அந்த இன்வெஸ்டாரை இன்டர்வியூ பண்ணி தெளிவான நபரை நீங்கள் எடுக்கணும். 3வது ஸ்டெப், ஒரு கோச்சுன்றது கட்டாயம் உங்களுக்கு தேவை. உங்களை விட அறிவாளியான கோச்சை எடுத்து வச்சுக்கோங்க. தொடர்ந்து அந்த கோச்சுக்கு பே பண்ணவும் செய்யுங்க. மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியம். பல வகையில் மார்க்கெட்டிங் பண்ண கற்றுக்கோங்க. ஒரே ஒரு மார்க்கெட்டிங்கில் டிபெண்ட் ஆகி இருக்காதீங்க. உங்களோட வேலையை விட்டுட்டு உங்களோட வேலையை இன்னொரு நபர் செய்கிற மாதிரியான ரீப்ளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிங்க. நீங்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் $1 பில்லியன் பிஸ்னஸை உருவாக்க முடியாது. பிஸ்னஸை பல இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க, குளோபலாக எடுத்துகிட்டு போங்க. குளோபலாக பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறப்போ அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் டேலண்ட்டை பயன்படுத்துங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பர்சனை அனுப்புனா கூட அங்கே பிஸ்னஸை சிறப்பாக பண்ண முடியாது. பெரிய ரெவல்யூஷனை கொண்டு வரணும்னு நினைக்கிறதுக்கு பதிலாக உங்களோட பிஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன எவல்யூஷனை கொண்டு வாங்க, சின்ன சின்ன வளர்ச்சியை கொண்டு வாங்க. ஒரு இடத்துல நடக்கக்கூடிய பெரிய வளர்ச்சியை விட எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய தொடர்ந்து நடக்கக்கூடிய சின்ன வளர்ச்சி பெரிய வெற்றியை கொடுக்கும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்றதை விட எந்த வேலையை செய்ய மாட்டீங்கன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் நேரத்தோட வேல்யூவை புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் உங்கள் பிஸ்னஸோட கேரக்டர், உங்களோட கேரக்டர். தொடர்ந்து அதை பத்திரமா பார்த்துக்கோங்க. இதுதான் இந்த புத்தகத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டேன். தொடர்ந்து நான் நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த ஒரு பிஸ்னஸ் வீடியோ மட்டுமே உங்களோட பிஸ்னஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ தொடர்ந்து எல்லா விதமான பிஸ்னஸ் புக்ஸையும் நீங்கள் படிக்கணும். அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு வரேன். ஒரு பிளேலிஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் புக் வேணும்
அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை நிறைய பேர் கேட்டிங்கன்னா இந்த சீரிஸை நான் தொடர்ந்து பண்ணுறேன். இந்த சீரிஸை நான் தொடர்ந்து பண்ணணும்னா உங்களோட சப்போர்ட்ன்றது தேவை. அதனால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படித்து புரிஞ்சுக்கிட்டு குறுகிய தொகையிலிருந்து ஆரம்பிங்க. அதற்கு ஷூன்யா பயனுள்ளதாக இருக்கும். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது.